RP, TNDET, TNPSC Notes and Guidelines, Video N 485. Tamil, English, Economics, History, Politics and Correspondence. இந்த வீடியோவில் நாம் ஒரு வித்தியாசமான தலைப்பில் இந்த வீடியோவை தந்திருக்கிறோம். மக்கள் சேவையே மகேசன் சேவை. அன்பார்ந்தவர்களே, ஒரு ஆசிரியர் தனக்கு கொடுக்கப்பட்ட வகுப்பை எவ்வாறு கையாள்கிறார் என்பதை பார்ப்போமா? இந்த வீடியோவில் ஒரு சில இடங்களில் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டதை தந்திருக்கிறோம். இப்போது அந்த ஆசிரியர் எவ்வாறு அந்த வகுப்பை நடத்துகிறார் பார்ப்போமா? அது 3 years காமர்ஸ் என்ற வகுப்பு. அதில் அதாவது ஈவினிங் செஷன் அரசு அலுவலர்களுக்காக அது நடத்தப்படுகிறது. அன்று ஒரு நாள் ஆசிரியர் தன்னுடைய வகுப்புக்கு வருகிறார். அங்கு பல அதிகாரிகளும் இருக்கிறார்கள். விரிவுரை ஆற்றத் தொடங்கினார். That day the teacher started giving a lecture to all the government officials who had come for 3 years diploma course. Ladies and gentlemen, இன்று முதல் நாள் உங்கள் 3 ஆண்டு வணிக பட்டய படிப்பை வெற்றிகரமாக துவங்க இருக்கிறோம். வருகை தந்திருக்கும் 70 அதிகாரிகளும் மக்கள் சேவையே மகேசன் சேவையாக கருத்தில் கொண்டு ஆர்வமுடன் வந்திருப்பதால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மாணவன் எழுந்து, சார், மகேசன் சேவை என்றால் என்ன? ஆசிரியர், ஐயா, மகேசன் சேவை என்றால் என்ன என்று ஆசிரியரிடம் கேட்கிறான். ஆசிரியர், உன் கேள்விக்காக நான் உன்னை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். மேற்கண்ட கேள்விகளுக்கான விவரங்களை நான் உனக்கு சொல்கிறேன். மக்கள் சேவையே மகேசன் சேவை என்பது இறைவனுக்கு செய்யும் மிகப்பெரிய சேவையைத்தான் மக்கள் சேவை என்று சொல்கிறோம். தன்னலமற்ற தொண்டின் மகத்துவத்தை வலியுறுத்தும் இந்த வாக்கியத்தை சுவாமி விவேகானந்தர் தத்துவமாக காட்டி தெரிவித்துள்ளார். மக்கள் நலனுக்காக சேவை மிகவும் உன்னதமானதாக கருதப்படுகிறது. பொதுமக்களுக்கு எவ்வாறு சேவை செய்வது என்பதில் பலருக்கும் என்னை விட அதிக அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. உங்களுக்கு முதற்கண் சொல்ல விரும்புவது, நீங்கள் உண்மையிலேயே கடவுளின் பணியாளர்களாகவே இருக்கிறீர்கள். இதனை நான் கீழே மீண்டும் பல விதங்களில் உங்களுக்கு தெளிவுபடுத்த விளைகிறேன். உங்களில் பலருக்கும் பேதகம் வித்தியாசம் இல்லை. அனைவருக்கும் உங்கள் அன்பின் சேவை பகிரப்படுகிறது. அனைவரையும் சமமாக பார்க்கிறீர்கள். உண்மையிலேயே கடவுளின் பணியாளர்களாக இருக்கிறீர்கள் என்பதை இது தெளிவுபடுத்துகிறது. நீதியோடும் நேர்மையோடும் பலர் உங்களிடத்தில் உதவி செய்து வரும்போது சட்டத்துக்கு உட்பட்டும் விதிமுறைகளுக்கு உட்பட்டும் எந்த ஒரு தப்பும் வந்துவிடாதபடி பல துறை அலுவலகங்கள் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். What I want to tell you at this time is that you are truly servants of God. You are showing no discrimination with anyone. Your service of love is being shared among all people. You look at the people in equal status. With sincerity and honesty, you render service to many people. When it comes to help in your section, in the department,
You have an aim of helping, taking into account all about the rules and regulations and ensuring no mistakes have been occurred in your job. பலரின் கண்முன் இருக்கிறதை இந்த விஷயத்தில் நாம் அறிகிறோம். 1000, 10,000 பேர்களுக்கும் உங்கள் உதவிகள் அதிக விரைவில் சென்றடைவதை, அதை முனைப்போடு செய்வதை பலரும் பார்த்திருக்கிறோம். உங்கள் உதவிகள் எதற்கு சமம் தெரியுமா? இயேசு சொல்வதை கேளுங்கள், கவனமாக உள்ளத்தில் இருத்திக் கொள்ளுங்கள். நற்செய்தி மத்தேயு 10ஆம் அதிகாரம் 42இல், இச்சிறியோரில் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த விஷயத்தில் பார்த்தீர்களானால் வாட்டர் டிபார்ட்மெண்ட், ஹெல்த் டிபார்ட்மெண்ட், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாமே பல மக்களுக்கு அநேகமாக அதிகமாக துறையினர், எல்லா துறையினருமே மக்களின் பால் அன்பு பாராட்டி தம் பணிகளை செவ்வனே செய்து வருகிறார்கள். இதற்குத்தான் இயேசு அந்த மாதிரி சொல்லி உதவிகள் செய்பவர்களுக்கு கைமாறு கொடுக்கிறார் விண்ணுலகத்தில். மத்தேயு 16:27, மானிட மகன் தம் தந்தையுடன் மாட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார். அப்போது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு அளிப்பார். அதிக பொறுப்புடனும் சரியான நேரத்தில் செயல்படுத்தும் பல அதிகாரிகள் மக்களின் கஷ்டங்களை உணர்ந்து ஏழை எளியோர்கள், ஊனமுற்றோர், சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள் அனைவரின் தேவைகளை அறிந்தவர்களாய் அவர்கள் அடிப்படை தேவைகளை அரசு ஆணைகளுக்கு இணங்க ஆற்றி வரும் பணிகள், அந்த பணிகளுக்கு விண்ணகத் தந்தை தன்னுடைய கைமாறாக பலவற்றை செய்வார் என்று உறுதி கூறியிருக்கிறார். நீங்கள் கேட்கலாம், ஒரே அடியாக அலுவலர்களை உயர்த்தி பேசிக்கொண்டே போகிறீர்களே என்று. உண்மையில் உங்களோடு பணிபுரிபவர்களில் மிக மிக சொற்ப பேர் அன்பில்லாதவர்கள், பேராசை பிடித்தவர்கள், ஆணவம் மிக்கவர்கள், சுயநலம் கொண்டவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். In fact, very few of those who work with you are unlovely, greedy. Sometimes they might be so arrogant and selfish. ஆசிரியர் மாணவர்களிடம், அதாவது அரசு பணியாளர்களிடம், என்ன நான் சொல்வது சரியா என்று கேட்கிறார். மாணவர்கள் இல்லாமல் இல்லை சார் என்று சொல்கிறார்கள். சரி, இப்போது ஒவ்வொருவராய் எழுந்து உங்கள் துறை, அரசு துறையின் பெயரை சொல்லுங்கள். எந்தவித பணிகளை செய்கிறீர்கள்? எத்தனை கிராமங்கள், ஊர்கள், நகரங்கள்? இதனை சொல்லுங்கள். உங்களால் பயன் பெறுகிறவர்கள், பயனை அடைகிறவர்கள் எத்தனை பேர்? அனைவரின் பதில்களை கேட்டவராய் அனைவரையும் அமர செய்தார். உங்களால் என்ன வித்தியாசமாக மக்களுக்கு உதவிகள் சென்றடைய முடியும் என்பதையும், என்ன விதத்தில் அதனை உதவிகளை எந்த விதத்தில் மாற்றாக வித்தியாசமாக உங்கள் அறிவுக்கு உட்பட்டதாக இருக்குமாறு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இன்னும் 1 மாதங்களில் நீங்கள் நமது இயக்குனருக்கு சமர்ப்பிக்க அசைன்மெண்ட் மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் நீங்கள் மக்களுக்கு எவ்வாறு உதவிகளை செய்ய நினைக்கிறீர்கள், அவர்கள் தேவைகளை எவ்வாறு புரிந்திருக்கிறீர்கள் என்பதை ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மாதிரி எழுதி எங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இதுதான் இப்போது கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் ஆகும். அடுத்து வரும் காலங்களில் நல்ல மேய்ப்பன் உவமையோடு பேரறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் மற்றும்
கடித வரைவு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுவோம். இப்போதைக்கு இந்த நாள் வகுப்பு நிறைவேறுகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.